ஹாய் வீப்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது வீப் டிவி. இன்றைக்கி வந்து நம்ம புது எபிசோட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எபிசோடுக்கு என்ன பேர் வைக்கிறதுங்க எனக்கு தெரியல, ஏன்னா நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். இந்த எபிசோடோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனிமியில் இருக்க ஏதோ ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி அதை வந்து ரேங்க் பண்ண போகிறோம். பொதுவாக சொல்லணும்னா லிஸ்ட்டு போட போகிறோம். ஸோ அதுக்கு நல்ல நேம்ஸாக நீங்கள் தான் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதில் எந்த பேருக்கு அதிகமான லைக் வருதோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி எந்த அனிமையை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஃபேன் ஃபேவரட்டான டீமன் ஸ்லேயர் தான். அதேமாதிரி நம்ம சேனலில் புதுசாக யாராவது வீப்ஸ் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் ஸ்லேயரில் இருக்க ஆஷிராஸை வந்து ரேங்க் பண்ண போகிறோம். வாங்க ஒவ்வொரு அஷிராவாக பார்க்கலாம். 9th பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட் அஷிராவான ஷினோபு தான். ஷினோபு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீமன் ஸ்லேயரில் செகண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுற அஷிரா. ஸோ ஷினோபு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா கனையை வந்து ஃபாலோ பண்ணி அஷிராவாக இருப்பாங்க. அவங்க அக்கா சாவறதுக்கு முன்னாடி ஒரு அஷிராவாக இருந்திருப்பாங்க. கனையை வந்து ஃப்ளவர் ப்ரீத்திங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஷினோபு தான் டீமன் ஸ்லேயரில் இன்செக்ட் ப்ரீத்திங் யூஸ் பண்ணுற அஷிரா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தலையை வெட்ட முடியாத ஒரே அஷிரா ஷினோபு தான். ஒரு டீமனோட தலையை கூட வெட்ட முடியாது, இவெல்லாம் எப்படி அஷிரா வேணான்னு நம்ம நினைக்கலாம். பட் ஷினோபுவை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவளுக்கு அட்வான்டேஜ் மாதிரி தான். ஷினோபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலர் ஸ்ட்ரென்த் இருக்காது, பட் அவளோட மூவ்மெண்ட் ஸ்பீடும் இன்டெலிஜென்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. ஷினோபுவோட ஸ்வாட் பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் ஷேப்பில் இருக்கும். அந்த நீடிலோட டிப்ஸில் பார்த்தீங்கன்னா டீமன்ஸ்க்கு சுத்தமாக ஒத்துக்காத விஸ்டீரியா ஃப்ளவரோட பாய்சன் இருக்கும். இந்த நீடில் ஷேப்பு வந்து விஸ்டீரியா ஃப்ளவர் பாய்சனை ஈஸியாக டீமன்ஸோட பாடியில் இன்ஜெக்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெறும் ஷினோபுவோட கன்னிங்னஸ் அப்புறம் அவளோட இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு ஆஷிராவாக இருப்பாள். என்னதான் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் அவளோட ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரே காரணத்தினால ஷினோபு லாஸ்ட் பிளேஸில் இருக்கா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8th பிளேஸில் நம்மளோட சவுண்ட் அஷிரா டெங்கன் உசி. ஸோ டெங்கன் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர்க்கில் ஜெனிட்ஸு ஈனோசுக்கி அப்புறம் டாஞ்சிரோ கூட சேர்ந்து அப்பர் மூன் 6 டிஃபீட் பண்ணியிருப்பான். டெங்கன் வந்து டீமன் ஸ்லேயரில் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு ஷினோபியாக இருந்ததுனால அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீமன் ஸ்லேயரில் இருக்கப்போ நிறைய யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஷிராஸ்லேயே ஃபாஸ்டஸ்டான அஷிரா டெங்கன் உசி தான். டெங்கனோட சவுண்ட் பிரீத்திங் கூடவே சேர்ந்து அவனோட ஸ்பீடும் அவனோட எனிமிஸை ஈஸியாக டிஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். என்னதான் பார்த்தீங்கன்னா டெங்கன்கிட்ட சவுண்ட் பிரீத்திங் இருந்து அவன் ஃபாஸ்டஸ்ட் அஷிராவே இருந்தாலும் அவன்கிட்ட டியூரபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்பர் மூன் 6 கூட சண்டை போட்டு டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அவன் ரிட்டையர் ஆகிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெங்கனுக்கு டீமன் ஸ்லேயர் மார்க்குமே வந்திருக்காது. என்னதான் பார்த்தீங்கன்னா 200 வருஷம் கழித்து ஒரு அப்பர் மூனை டிஃபீட் பண்ண அஷிராவாக இருந்தாலுமே டெங்கன் கிட்ட மற்ற அஷிராஸை கம்பேர் பண்ணுறப்ப டியூரபிலிட்டி, ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்லை. இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா டெங்கன் வந்து 8th பிளேஸில் இருக்கான். அடுத்து 7th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லவ் அஷிராவான மிட்சூரி கரவஞ்சி தான். ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா அப்பர் மூன் 4 டிஃபீட் பண்ணுறதுக்கு மிட்சூரி ஹெல்ப் பண்ணியிருப்பா. மிட்சூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் பர்சன். அவள் வந்து ஒன்றும் டீமன்ஸை டிஃபீட் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக டீமன் ஸ்லேயரில் சேர்ந்திருக்க மாட்டா. அவள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸில் சேர்ந்திருப்பா. மிட்சூரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேம் பிரீத்திங்கை பேஸ் பண்ணி தான் லவ் பிரீத்திங் க்ரியேட் பண்ணியிருப்பா. இதுக்கான ரீசன் வந்து மிட்சூரிக்கு வந்து மஸ்குலர் பவர் ஜாஸ்தி. ஸோ அவளோட நேச்சுரல் ஸ்ட்ரென்த்துக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அதுக்கு சூட்டபுளாக பிரீத்திங் க்ரியேட் பண்ணியிருப்பா. அதே மாதிரி அவளோட ரா ஸ்ட்ரென்த்துக்கு கூட அவளுக்கு சூட் ஆகிற மாதிரி யூனிக்காக ஒரு பிளேட் இருக்கும். அவளோட கட்டானா வந்து ஃப்ளெக்சிபிளாக வளையும். ஸோ அவளோட கட்டானா வந்து ஒரு விப்பு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வளையிறதுனால டீமன்ஸ்க்கு வந்து அந்த கட்டானாவோட மூமெண்ட்டை ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அதே மாதிரி மிட்சூரி தான் பார்த்தீங்கன்னா செகண்டாக டீமன் ஸ்லேயர் மார்க் அவேக்கன் பண்ணியிருப்பா. மிட்சூரி பார்த்தீங்கன்னா அப்பர் மூன் 4 டிஃபீட் பண்ணுறதுக்கு டாஞ்சிரோக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா. அப்பர் மூன் 4 பார்த்தீங்கன்னா அவனோட பிரைம் பவரில் இருக்கப்போ இவ தனியாக நின்று அப்பர் மூன் 4 ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பா. என்னதான் மிட்சூரிக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த்ஸ் இருந்தாலுமே அவளுக்கு டியூரபிலிட்டி மற்ற அஷிராஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே கம்மி. இதெல்லாம் தான் மிட்சூரியை 7th பிளேஸில் வைக்குது. இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் நம்ம எல்லாரோட ஃபேன் ஃபேவரட்டான ஃப்ளேம் அஷிராவான கியோஜிரோ ரன்கோக்கு தான் இருக்கான். ஃப்ளேம் அஷிராவான ரன்கோக்கு பார்த்தீங்கன்னா யாருமே ப்ராப்பராக ஃப்ளேம் பிரீத்திங்கை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா கொஞ்சோண்டு சொல்லி கொடுத்த ஃப்ளேம் பிரீத்திங் டெக்னிக்கை வச்சுக்கிட்டு ரன்கோக்குவே ஃபுல்லாகவே ஃப்ளேம் பிரீத்திங்கை மாஸ்டர் பண்ணியிருப்பான். ரன்கோக்கு மனுஷங்களை காப்பாற்றுல இருக்க ஒரே மோட்டிவேஷன் அவங்க அம்மா சொன்ன வார்த்தைங்க தான். ஸ்ட்ராங்காக இருக்கிற எல்லாருமே வீக்காக இருக்கவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு. ஸோ அதுக்காக தன்னோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவான். அதே மாதிரி ரன்கோக்கு என்னதான் பார்க்க வெளியே ரகடாக இருந்தாலுமே உள்ளே வந்து அவர் ஒரு கைண்டான பர்சன். ரன்கோக்கு சாவறதுக்கு ரன்கோக்குவோட காக்கா கூட அழுதுருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பர் 3 கூட சண்டை போடுறப்ப கூட ரன்கோக்கு மட்டும் தனியாக சண்டை போட்டிருப்பான், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். லிட்ரலாக வெறும் ஒரே ஆள் சண்டை போட்டு அப்பர் மூன் 3 சாவோட விளிம்புக்கு தள்ளிடுவான். அதே மாதிரி மற்ற எல்லா ஆஷிராலுமே ரங்கோக்கு தான் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஆஷிரா. என்ன தான் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தாலுமே பிளாட்டில் வந்து ரங்கோக்கு கொஞ்சம் சீக்கிரமாக செத்துறதுனாலையும் மற்ற ஆஷிராஸ் வந்து லேட்டராக
அவங்களோட மற்ற ஸ்ட்ரென்த்தை காமிச்சதுனாலையும் ரெங்கோக்கு வந்து 6th பிளேஸில் இருக்கான். அடுத்ததாக 5th பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அஷிராவான கியூ டோமியோக்கு தான். ஸோ டோமியோக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீரீஸில் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிற ஆஷிரா. கியூ பார்த்தீங்கன்னா உரோகோடாக்கி கிட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடியே வாட்டர் பிரீத்திங் கற்றுட்டு இருப்பான். டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் ஸ்லேயர் ஆகிறதுக்கான காரணமே கியூ தான். கியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே ஜாஸ்தி. அதாவது அவன் வாட்டர் பிரீத்திங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே புது ஃபார்ம் டெவலப் பண்ணியிருப்பான். கியூ வந்து என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆஷிராவாக இருந்தாலும் அவனுக்குள்ளே வந்து ஒரு கில்ட் இருக்கும். அதாவது நம்ம வந்து ஆஷிரா ஆகிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங்கை வந்து அஷ்ரா ட்ரைனிங் ஆர்க்கில் ஓவர் கம் பண்ணியிருப்பான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிறது ஸ்னேக் அஷ்ராவான ஒபனாய் தான் பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த மிஸ்டீரியஸ் கேரக்டர். ஒபனாய் வந்து அவன் கழுத்தை சுற்றி இருக்கிற அந்த வெள்ளை கலர் பாம்பை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி ஒபனாய் பார்த்தீங்கன்னா அவனோட டீமன் ஸ்லேயர் வேலையை ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பான். அவனோட ஸ்குவாடில் இருக்க யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அவங்கள பிடிச்சி நல்லா திட்டி விட்டுருவான். ஒபனாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பவர்ஸ் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. பட் அவனோட பேட்டில் கேப்பபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அதுவும் அவனோட பாம்பும் இவனும் சேர்ந்து சண்டை போடுறது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒபனாய் வந்து என்ன தான் ஸ்னேக் பிரீத்திங் யூஸ் பண்ணியிருந்தாலுமே அவன் வந்து டீமன்ஸை கொல்லுங்கிற அவ்வளோ வெறியில் அவனோட கத்தியை ரெட் கலரில் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒபனாயோட கத்தியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் ஷேப்பில் தான் இருக்கும். அது வந்து அவனோட எனிமிக்கு வந்து அந்த மூமெண்ட்ஸை ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக்கி விட்டுரும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒபனாயை 4th பிளேஸில் வைக்குது. அடுத்ததாக 3rd பிளேஸில் யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஷிராவான மியூச்சுரோ தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப யங்கஸ்டான அஷிரா. டான்ஜிரோவை விட அவனுக்கு வயசு கம்மி, வெறும் 14 வயசுன்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி மியூச்சுரோ பார்த்தீங்கன்னா அப்பர் மூன் ஒன்னான கோகுஷிவோட டிசன்டன்ட். அதனால அவனுக்கு பரம்பரையிலேருந்தே அந்த பவர் இருக்கிறதுனால அவன் ஈஸியாகவே ஒரு டீமன் ஸ்லேயர் ஆயிடுறான். அதே மாதிரி டீமன் ஸ்லேயர்ஸில் ஜாயின் ஆகி வெறும் 2 மாதத்துல வந்து ஆஷிராவாயிடுவான். மியூச்சுரோட ஒரிஜினல் பவரே ஸ்வார்ட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்கில் தான் காமிச்சிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் மூன் 5 சோலோ பண்ணியிருப்பான். ஃபைனல் பேட்டிலில் மூசான் கூட சண்டை போடுறப்ப தான் மியூச்சுரோட ட்ரூ பொட்டன்ஷியலே அன்லாக் ஆகும். அதே மாதிரி இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் ஆஷிராஸ்லேயே மியூச்சுரோ தான் ஃபர்ஸ்ட் டீமன் ஸ்லேயர் மார்க் அன்லாக் பண்ணியிருப்பான். இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மியூச்சுரோவை 3rd பிளேஸில் வைக்குது. 2nd பிளேஸில் நம்ம பார்க்க போகிறது விண்டஷிராவான சனேமி தான். சனேமி வந்து பார்த்தீங்கன்னா கென்யாவோட அண்ணன். சானமியோட பிளட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான பிளட் டைப். அதே மாதிரி அவனோட பிளட்டுக்கும் வந்து ஒரு ஹிடன் பவர் இருக்குது. அந்த பிளட்டு வந்து ஒரு ஆசிட் மாதிரி, அது டீமன்ஸ் மேலே பட்டால் டீமன்ஸை எரிச்சிடும். அதனால தான் சனேமியோட உடம்புல அவ்வளோ வெட்டுக்காயம் இருக்கும். நீங்கள் வந்து சனேமி சண்டை போட்டு அவ்வளோ வெட்டுக்காயம் வாங்கியிருப்பான்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. அவன் சும்மா டீமன்ஸை டார்ச்சர் பண்ணுறதுக்காக அவ்வளோ வெட்டியிருப்பான் அவன் உடம்ப. இது ஃபஸ்ட்டு சீசன்லேயே காமிச்சிருப்பாங்க. நெசுகோவை டார்ச்சர் பண்ணுறதுக்காக அவன் கையை அறுத்த பிளட்டை ஊற்றுவான். என்ன தான் இது மாதிரி பர்சனாலிட்டி இருந்தாலுமே டீமன்ஸ் ரேஸ்லேயே ஸ்வாடை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரே கேரக்டர் சனேமி தான். சனேமியை விட இன்னும் பவர்ஃபுல்லாக ஒரே ஒரு அஷிரா தான் இருக்கான். அது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்பர் 1ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அஷிராவான கியோமி தான். கியோமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது, ஆனாலும் அவனோட ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸ் ரொம்பவே ஜாஸ்தி. கியோமியோட ஹைட்டே பார்த்தீங்கன்னா 7.25 அடி இருக்கும். என்ன தான் நம்பர் 1 ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஷிராவாக இருந்தாலுமே அவன் வந்து ரொம்ப ஒரு பேஷண்டான மேன். ரெங்கோக்கு மாதிரி இவனுமே ரொம்ப ஒரு கைண்டான பர்சன். மற்ற ஆஷிராஸ் மாதிரி கியோமி வந்து கத்தி யூஸ் பண்ண மாட்டான். அதுக்கு பதிலாக நம்ம ஷேடோ ஃபைட்டில் பார்த்த பிளட் ரீப்பர் மாதிரி ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுவான். கியோமியும் பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் மார்க் அன்லாக் பண்ணியிருப்பான். ஆஷிராஸ்லேயே பார்த்தீங்கன்னா 25 வயசுக்கு மேலே உயிரோட இருந்த ஒரே ஆஷிரா இவன் தான். ஃபைனல் ஃபைட்டில் அப்பர் மூன் 1 கூட கியோமி, சனேமி அப்புறம் மியூச்சுரோ 3 பேரும் டீம் பண்ணி அடிப்பாங்க. அந்த ஃபைட்டில் கியோமி தான் அதிகமான டேமேஜ் இன்ஃப்ளிக்ட் பண்ணியிருப்பான். கியோமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரா ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தி. அவனோட ரா ஸ்ட்ரென்த் கூட மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி காகையாக்கு கியோமி மேலே ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால தான் அவனோட ஃபைனல் பிளான்ஸ் எல்லாமே கியோமிகிட்ட சொல்லிட்டு சாவான். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கியோமியை நம்பர் 1 ஆஷிரா ஆக்குது. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸில் உங்களை வந்து சேரும். நம்ம சேனல் பேஜில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட ஃப்ரீயாக டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் வீப்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை பாய்.